பாக்கியா, நீ நேரம் மண்டபம் கரைக்கு வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். அலவரத்தை பார்த்து எச்சரிக்கை எச்சரிக்கை, ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. விரிகுடா கடலில் மையம் கொண்டிருந்த புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது. செல்வம், உனக்கு ஒன்றும் அடி இல்லையே? லேசான அடிதான், ஆனா உனக்குத்தான் நிறைய காயம். இந்த மட்டும் உயிர் பழச்சமே, அதுக்கு என்னன்னு சொல்லணும். பாக்கியம் நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாளே, பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. உனக்கு கால் உடைஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு நீ நகரவே கூடாது. பாக்கியத்துக்கு தானே, நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப உடனே புறப்பட. உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதிடுறேன். என்னங்க முதலாளி கடுதாசி எங்கிட்ட இருந்து வந்திருக்கு? அந்த பாக்கியத்துக்கு அந்த செல்வம் பையன் எழுதின கடுதாசி. புயல்ல செத்துட்டுதான் நினைச்சிட்டு இருந்தோம்டா, உழைச்சிட்டான். இந்த கடுதாசி அவ கையில கிடைச்சிட்டா அப்புறம் அவன் இருக்கிற அந்தடி போயிடுவான். எனக்கு கிடைக்க மாட்டான். தனியாதான் இருக்கா? சும்மாடா. பாக்கியம், இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? ஒன்னு நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. இத பாரு, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சிடாத. பாவங்க, பாக்கியத்தால எப்படிங்க கடனை திருப்பி கொடுக்க முடியும்? எவ்வளவோ போச்சு அப்படி நினைச்சுக்கிற. அவளும் பிழைக்கணும் இல்ல. பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதுதான் யோசிக்கிறேன். முதலாளி, உங்களுக்கு பெரிய மனசு. பாக்கியம், நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் சம்சாரம் இறந்ததுல இருந்து ஒரு துணை இல்லாம ஒரே பாடா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்க. உங்க கடனுக்கு 2 நாள்ல வழி பண்றேன். எப்படி வழி பண்ண போற? கடலோட போனவன் திரும்பியா வர போறான்? யோ, மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அவ்வளவு திமிர் இருந்தா 2 நாள்ல பணத்தை திருப்பி கொடு. இல்ல 3ஆவது நாள் நான் இங்க வருவேன். அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காது. செல்வம், இனிமே நீ எதுக்கும் கவலையே பட வேண்டாம். கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தியே 3 படகு, அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட உன் உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிடும். பை த பை, இதுல ஒரு கையெழுத்து போடணும். பி ஹாப்பி, பெஸ்ட் ஆஃப் லக். கழுத ஓடிட்டா? எங்க போயிருவான் முதலாளி?
எங்க பக்கத்து ஊருக்கு பொழப்பு தேடி போயிருப்பா. பயிரு காஞ்சா தானா வர்றா. பாக்கியம் அட செல்வண்ணா, நீங்களா? பாக்கியம் இல்ல, இல்ல, அவங்க ராவா ஊரை விட்டு போயிட்டாங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ அனாதை பொண்ணு நம்ம குப்பத்து வந்து சேர்ந்துட்டா, நல்லபடியா பெத்து குழைச்சா சரிதான். ஆண் குழந்தை நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பாக்கியம் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரம் ஒன்னதான் தேடி வருவா. என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா. ஆமா, உன்னால தாய்க்க முடியல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கையும் காலம் ஓடல. இங்க பாரு, மனசெல்லாம் தொழில திருப்பும், அதே கவனமாயிரு. இந்த பாரு, காரணம் இல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அட பாக்யம், ராசாத்தி, என்ன எந்த ஊருக்கு வந்திருக்க? இதான் எங்க அத்தை ஊரு. நாங்க திருவிழாவுக்கு வந்தோம். அவர்தான் எங்க வீட்டுக்காரு. இளநீ சாப்பிடுறியா? இல்ல, வேண்டாம். பாக்கியம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது தகராறா? என்னடி சொல்ற? செல்வம் இப்ப குளத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. 10 நாளைக்கு முன்ன நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம். நிஜமாக சொல்றேன். உயிரோட இருக்க? ஆமா, வயல தப்பிச்சுட்டாரா? நான் பார்த்தனே. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போலாமா? நாங்க போயிட்டு வரோம்.